ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செல்வம் இந்த பொருளெல்லாம் பாதி விலைக்கு விற்கிறாங்களாம்ப்பா. அந்த இடத்துல போய் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, ஃப்ரிட்ஜு வாங்குவோம் வான்னு கூப்பிட்றாரு. அதோட முத்துவும் போகிறாரு. போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. எல்லாமே புது பொருளாக தான் இருக்குது. ஆனால் பாதி விலைக்கு விற்கிறாங்க. அது யார் தெரியுமா அது விற்கிறது? மனோஜ் கடையில் பொருளெல்லாம் திருடிட்டு போனாங்க தெரியுமா? ஆட்டையை போட்டு போனாங்களே, பிளாக் மணியை கொடுத்து, அந்த டீம் தான். கடை வாங்கின எல்லா பொருளையும் மொத்தத்தையும் சேர்த்து அங்கே வச்சுக்கிட்டு திருட்டு பொருளுங்க, அந்த திருட்டு பொருளுங்களை வச்சுக்கிட்டு பாதி விலைக்கு வந்த விலைக்கு தள்ளி விட்றாங்க. இப்போ இவர் போய் ஃப்ரிட்ஜை பார்க்குறாரு. மனோஜ் கடையில் பார்த்த அதே ஃப்ரிட்ஜை இங்கே பார்க்குறாரு நம்ம செல்வம். எப்பா உங்கள் அண்ணன் கடையில் உள்ள ஃப்ரிட்ஜுப்பா, நம்ம பார்த்தோம்ல, உங்கள் அண்ணன் தரமாட்டேன்னு நானே, அதே ஃப்ரிட்ஜ் இருக்குது பாரு அப்படின்னா, உனக்கு லக்குடா சரிடான்ட்டு. அது எவ்வளோதுன்னு கேட்குறாங்க. எவ்வளோதுன்னு கேட்டோன்னா 5000 ரூபா. என்னங்க இவ்வளோ புது பொருளாக இருக்குது 5000 ரூபாங்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் இது கம்பெனி விளம்பரத்துக்காக கொடுத்துட்ருக்கோம், ஆஃபர் மாதிரி இது, அதுக்காக தான் கொடுக்குறாங்க, ஹோல்சேல் கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறோன்னு சமாளிக்கிறாங்க. இவரும் பாவம் 5000 கொண்டே கொடுத்துட்டாரு. ஃப்ரிட்ஜை அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கே அனுப்பி விட்ருவோங்கிறாங்க. இப்படி பணத்தை அப்படி கொடுத்துட்டு திரும்புகிறாரு. போலீஸ் வருது. போலீஸ் வளைச்சி பிடிச்சிட்றாங்க. வளைச்சி பிடிச்சோன்னே, ஏன் சார் என்னாச்சுன்னு கேட்குறாரு முத்து. இது எல்லாமே திருட்டு பொருளுங்க, ஒவ்வொரு கடையிலையும் திருடின பொருளுங்களை வச்சு இங்கே விற்கிறானுங்க. திருடினவனும் தப்பு தான், வாங்க வந்தவனும் தப்பு தான்னு எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. முத்து கெஞ்சிறாரு, சார் நாங்கள் வாங்க வந்தோம் சார், மூளைக்கு மூளை போஸ்ட் அடித்து ஓட்டியிருக்காங்க சார், பாதி விலைக்கு பொருள் கொடுக்குறோன்னு. நாங்கள் வாங்கிறதுக்கு வந்தோம் 5000 ரூபா பணத்தை கூட கொடுத்துட்டேன்னு செல்வம் புலம்புறாரு. எல்லா ஸ்டேஷனில் சொல்லுங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே போய் என்னென்னா, முத்து அந்த ஃப்ராடு பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள அடிக்க போகிறாரு லாக்கப் உள்ளார. அவருக்கு எங்கே பார்த்தாலும் கை உங்கிறது தானே வேலை. அடிக்க போனோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, மரியாதையாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்று வெளியில் விட்ருவாங்க. எங்ககிட்ட ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணேன்னு வை, எங்கள் டீமில் நீனும் ஒரு ஆளுன்னு சொல்லி விட்ருவோம் போலீஸுக்கிட்ட. அப்புறம் காலம் ஃபுல்லாக களி தின்னுக்கிட்டு இங்கே தான் உட்காந்துருக்கணும், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னோடனே செல்வம் சொல்கிறாரு, அந்த ஃப்ராடு பசங்க சொன்னாலும் சொல்லுவானுங்க, நான் வந்துடுறவா அப்படின்ட்டு. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைகளில் திருடுன அந்த கடைக்காரவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் வர வச்சு, ஏன்னா அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கல்ல பொருளை காணுன்ட்டு, திருடிட்டு போயிட்டாங்கன்னு, அவங்களெல்லாம் வர வச்சு அவங்கவுங்க பொருளை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ அந்த டீமில் நம்ம மனோஜ் இருக்கார்ல, மனோஜுக்கு கால் பண்ணியிருக்காங்க. மனோஜும் ஒடியாடுறாரு வெகுன்னு. மனோஜ் குரல் கேட்டவுடனே நம்ம முத்து பார்க்குறாரு. இவன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன், இந்த பிரச்சனை தானா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மனோஜ் பேசுன எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டார். மனோஜ் என்ன பேசுகிறாருன்னா, சார் நான் 3 லட்ச ரூபாய்க்கு பொருளுங்களை விற்றேன், 1 லட்ச ரூபா வீட்டில் லாபம் காட்டணுங்கிறதுக்காக வேண்டி மொத்தம் நான் பொருளெல்லாம் இவங்க விற்றதுக்கப்புறம் டீலருக்கு கொடுக்குறதுக்கு 3 லட்சம், 1 லட்ச ரூபா வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு மொத்தம் 4 லட்ச ரூபா சார் என் பொருளுக்கு அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ்கிட்ட சொல்லிட்டு நிற்கிறாரு. அப்புறம் என்ன சார், என் பொண்டாட்டி பயங்கரமாக திட்டுவா சார், அதுக்காக வீட்டில் கொண்டே கணக்கு காட்டணும், லாபம் காட்டணும்னு 1 லட்சம் கடன் வேற வாங்கியிருக்கேன் சார், 4 லட்ச ரூபா உடனே வாங்கி பிரட்டி போட்டு இப்போ நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு தெரியாத அளவுக்கு என் பொருளை கொடுங்கன்னு புலம்புறாரு. அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாரு நம்ம முத்து. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளெல்லாம் போய் பார்க்குறாரு. அவரோட பொருளெல்லாம் ஒன்றுமே இல்லை. போலீஸ்கிட்ட கேட்குறாரு, சார் என்னோடய பொருளெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா. என்னென்ன பொருள் அப்படின்னோடனே 4 டிவி, 4 ஃப்ரிட்ஜு, 4 ஏசி என்னென்னமோ அடுக்கிறாரு. ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னோடனே அந்த லாக்கப்பில் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போலீஸ் கேட்குறாங்க, இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, இவரோட பொருளெல்லாம் எங்கேயா அப்படின்னோடனே, சார் இவர் கடையில் எடுத்தது எல்லாம் பிராண்டடு சார், எல்லாம் சூப்பர் குவாலிட்டி சார், எல்லாம் சேல்ஸு உடனே சேல்ஸ் ஆகிட்டுதா சார்னா நக்கலாக சொல்கிறாங்க பதில். உடனே மனோஜ் சொல்கிறாரு, சார் இங்கே பாருங்கள் சார், கேட்குறதுக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க, இப்போ என் பொருள் என்ன சார் ஆகுறது அப்படின்னோடனே, அதுக்கு நாங்கள் என்னையா பண்ண முடியும், படிச்சிருக்க அறிவு இல்லாமல் ஏமாந்து போய் நிற்கிற, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுங்க மறுபடியும் ஏதாவது அந்த பொருளெல்லாம் கொண்டாந்து வெளியில் கொண்டாடுறப்ப தான் போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. மனோஜ் போயிடுறாரா. இவர் பேசுனது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டாரா முத்து. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சிறாரு முத்து, சார் நாங்கள் பொருளை வாங்க வந்தோம் சார், மூளைக்கு மூளை ஒட்டியிருக்காங்க போஸ்ட்ரு, அதை பார்த்துட்டு நாங்கள் ஆசையில் பொருள் வாங்க வந்தோம் சார் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 4 பேரை மட்டும் அங்கே விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. இப்போ முத்து நேராக வீட்டுக்கு ஒடியாந்து கதவை தாப்ப போடுறாரு. கதவை தாப்ப போட்டுட்டுனா அவங்க அப்பா, எதுக்குடா கதவை தாப்ப போடுறேன்னா, சார் அப்பா ஒரு பஞ்சாயத்து இருக்குது, எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து தானே உனக்கு, இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து சூப்பர் பஞ்சாயத்து இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லோரும் வந்துடுறாங்களா, டிவியில் போட்டு காட்டுறாரு மனோஜ் பேசுகிறத.
அப்படியே ரோகிணி வாயடைச்சி நிற்கிறாங்க, ஒன்றுமே பேச முடில. இவர் மனோஜுக்கு என்னன்னா ரோகிணிக்கிட்ட மாட்டிக்கிட்டமேன்னு தான். இப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, போட்டு காட்டினோன்னே எல்லோரும் பார்க்குறாங்க. மீனாலாம் சொல்கிறாங்க, என் புருஷனை எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்கள்ல, உங்கள் புருஷனை பார்த்து என் புருஷன் போராமப்படுறாரு, அவர் சம்பாதிக்கிறத பார்த்து இவர் போராமப்படுறாரு, அவர் திறமை அவருக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ திறமைசாலி அப்படி இப்படி சொல்லுவீங்கள்ல, 4 லட்ச ரூபாவை ஏமாந்துட்டு வந்து நிற்கிறாரு, இதுதான் திறமைசாலியா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அடுத்து நம்ம இவங்க ஸ்ருதி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சரி நீங்கள் 3 லட்ச ரூபா பொருள் ஒரு லட்ச ரூபா வீட்டில் கொண்டாந்து லாபம் காட்டினீங்க, அந்த 4 லட்ச ரூபா உங்களுக்கு ஏது? ஸ்ருதி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முத்து பிடிச்சிக்கிட்டாரு, பலகுரல் நீ கேட்டது தான், அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். இவனே 4 லட்ச ரூபா திருட்டு போயிட்டு பொருள், பணமும் திருட்டு போயிடுச்சு, இவனுக்கு 4 லட்ச ரூபா ஏது? டீலருக்கு கொடுக்க 3 லட்சம், வீட்டில் கொண்டாந்து 1 லட்ச ரூபா என் புருஷன் லாபம் சம்பாரிச்சிட்டாருன்னு காட்டினாங்கல்ல, ஏது 4 லட்ச ரூபா? இப்போ தான் எனக்கு தெரியுது, அந்த நகை காணா போனது எனக்கு இப்போ தான் தெரியுதுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. நேராக மனோஜை அடிக்கிறதுக்கு போகிறாரு. மரியாதையாக சொல்லு 4 லட்ச ரூபா ஏது, மரியாதையாக சொல்லு 4 லட்ச ரூபா ஏது ஏதுன்னு கிட்ட போய் அடிக்க போகிறாரு பாருங்க. அவர் இன்னும் 1 செகண்ட் இருந்தால் மனோஜ் சொல்லிவிடுவார், மீனாவோட நகையை தான் நான் விற்றேன்னு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம விஜயா அப்படியே முந்திக்கிட்டாங்க. என்னன்னாக்கா, எங்கே மனோஜ் வாயிலேருந்து மீனாவோட நகையை தான் விற்றோன்னு சொல்லிவிடுவானோன்னுமோன்ட்டு பட்டு 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 பட்டுன்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க மனோஜை. அடிக்கிறாங்க, ஏன்டா இப்படி வந்து எனக்குன்னு வந்து பிறந்திருக்க, ஏன்டா இந்த உண்மையை என்கிட்ட மறைச்ச, அப்போ பொய் சொன்னியா, யார்ட்டடா வாங்கின கடன், யார்ட்டடா வாங்க. அதாவது மனோஜுக்கு வந்து டைரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல ஐடியா, முத்து கேட்குறதுக்கு உண்மையை உளறிட போகிறாரோ என்னமோன்ட்டு அடிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க ஐடியா. கண்ணை காட்டிக்கிட்டு, நீ யார்ட்டடா கடன் வாங்கின, 4 லட்ச ரூபா வீட்டில் வந்து காட்டுறதுக்காக நீ யார்ட்டடா கடன் வாங்கின சொல்லு, யார் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கினியா, யார்கிட்ட கடன் வாங்கினோன்னே மனோஜ் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓஹோ, அம்மா நம்மளை வந்துட்டு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டார். சொல்ல வந்தவர் மாற்றிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கடன் வாங்கினேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, சந்தோஷக்கிட்ட கடன் வாங்கினேன் அப்படின்னா, யாரா சந்தோஷ் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. சந்தோஷ் பார்க்கில் வந்து என் கூட வந்து படுத்திருப்பான்ல ஃப்ரெண்டு, ஃபைனான்ஸ் கூட கொடுக்குறான்ல, அவங்ககிட்ட தான் 4 லட்ச ரூபா கடன் வாங்கி 3 லட்ச ரூபா டீலர்கிட்ட கொடுத்துட்டேன், 1 லட்ச ரூபா ரோகிணிகிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். ஆனால் முத்துக்கு டவுட்டு, இது வந்து விஜயா ஏதோ மாற்றி விட்டாங்க கதையை அப்படிங்கிற டவுட் இருக்குது. அமைதியாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. விஜயா மூஞ்சியும் பார்க்குறாரு, மனோஜ் மூஞ்சியும் பார்க்குறாரு, விஜயா மூஞ்சியும் பார்க்குறாரு, மனோஜ். ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மனோஜும் விஜயாவும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ரோஹிணி என்ன சொல்கிறாங்க, அவரை ஏன்ட்டா போட்டு அடின்னு இப்படி அடிக்கிறீங்க, அவரை எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க, அவரே பாவம் ஏமாந்து போய் தானே நிற்கிறாரு, அவர் யாரையும் ஏமாத்தலையே, அவர் ஏமாந்துட்டு தானே நிற்கிறாரு, விடுங்க, அவரை அடிக்காதீங்க. அவன் பயந்துக்கிட்டு, அவன் வந்து வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு, என்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட 4 லட்ச ரூபா கடன் வாங்கி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்காரு, அவரை எதுக்கு போட்டு அடிக்கிறீங்கன்னு ரோஹிணி அப்படியே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. மனோஜ் ரோஹிணிகிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இப்போ முத்துக்கு எல்லாமே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ இதோட விடலை, நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீனா வந்து முத்துக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஏங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாப்புல ஒரு சாமியார் இருக்கார், அவர் வந்து வெத்தலையில் மை போட்டு பார்த்தாருனாக்கா நம்ம நகையை யார் கவரிங்காக மாற்றினாங்க, நம்ம நகையை யார் திருடி இது மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சிரும், நம்ம அவரை போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நம்ம முத்து சொல்கிறாரு, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் வரல. ஆனால் நீ சாமியார் மை வெத்தலைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, ஒரு யோசனை தோணுது அப்படின்னோடனே, என்ன அது அப்படின்னோடனே, நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பட்டை போட்டுக்கிட்டாரு. நெத்தி நிறையா பட்டையை போட்டுக்கிட்டு, ஒரு எலுமிச்சம்பழத்தில் நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு முட்டை மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரா, இல்லை எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு எடுத்தாந்தாரோ தெரில, எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஒடியாடுறாரு. விஜயா பக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க முத்துவை பார்த்துட்டு. கையில் எலுமிச்சம்பழமா முட்டை மந்திரமான்னு தெரில, இப்போ தொட சொல்லுவார் போல் இருக்கு. விஜயா வந்து மனோஜுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, முட்டையை தொடாமல் இருக்க போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ அழகாக காப்பாற்றுனாங்க பாருங்கள் மனோஜை. எங்கே உண்மையை உளறிட்டா நம்மளும் மாட்டிக்குவோமே சேர்ந்து அப்படின்ட்டு சூப்பராக வந்து அப்படியே முத்துக்கிட்ட வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் ரோஹிணி வந்து மனோஜை இந்த நேரத்தில் வந்துட்டு டபக்குன்னு காப்பாற்றிக்கிட்டாங்க.
மனோஜ் மேலே அப்படியே பாசம் காட்டுற மாதிரி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அவங்க அதே மனோஜ் இடத்துல அவங்க நிற்கும் பொழுது, அவங்களோட கதை தெரிஞ்சு அவங்க அந்த இடத்துல உண்மையை தெரிஞ்சோன்னா அந்த இடத்துல அவங்க நிற்கும் பொழுது மனோஜ் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி மனோஜை வந்துட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்தும் போது நம்ம ரோஹிணி காப்பாற்றிட்டாங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.